மணிரத்னம் சாரோட நிறைய படங்கள் ரியல் லைஃப் கேரக்டர்ஸா மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமா நாயகன் வரதராஜ முதலியாரை பத்தின கதை, இருவர்ல எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள் 2 பேரையும் பத்தி சொல்லியிருப்பாங்க. குரு படத்துல திருபாய் அம்பானி அவர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதே வரிசையில ஆயுத எழுத்து அப்படிங்கிற ஒரு படமும் இருக்குங்க. இந்த படத்துல சூர்யா சார் மைக்கேல் வசந்த் அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. மைக்கேல் வசந்த் கேரக்டர் நிஜ வாழ்க்கையில் ஜார்ஜ் ரெட்டி அப்படிங்கிறவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த ஜார்ஜ் ரெட்டி அப்படிங்கிறவர் பாலக்காட்டுல பிறந்திருக்காரு. ஸ்கூலிங் எல்லாமே ஆந்திர பிரதேஷ்ல பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய அப்பாவோட ஊர் ஆந்திர பிரதேஷ் தான். நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இவருக்கு பயங்கர ஆர்வம் இருந்திருக்கு. இவர் இதுல கோல்டு மெடலிஸ்டும் கூட. படிப்புல டாப்பரா இருந்ததை தாண்டி கிக் பாக்ஸிங்ல இவர் பயங்கர டேலண்டடான ஆளு. இவர் சமூக கருத்துக்கள் நிறைய பேசி சமூகத்துக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன், மார்க்சிச சித்தாந்தங்கள் இதெல்லாம் அவருடைய பேச்சுகள்ல நிறையவே இருந்திருக்கு. அந்த டயத்துல ரூலிங் கவர்மெண்ட் இந்திரா காந்தி அவர்களுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக பயங்கரமா அவர் பேசியிருக்காரு. அடிதடியிலாம் 15 பேர் 20 பேர்லாம் ஒரு ஆளாலாம் அடிச்சு பறக்க விட்டுருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் அரசியல்ல பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே இறந்து போயிட்டாரு.